இன்றைக்கி நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு முன்னாடி என்ன லாங்குவேஜ் இருந்தது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங், அதுக்கு முன்னாடி ப்ரொசீஜர் ப்ரோக்ராமிங் இருந்துச்சு. ஸோ ப்ரொசீஜர் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது என்னென்னா லார்ஜ் ப்ராப்ளம்ஸை நமக்கு ஸ்மால் ப்ராப்ளம்ஸை டிவைட் பண்ணி கொடுக்கும். அது பேர் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொசீஜர் ப்ரோக்ராமிங் வந்து டாப் டவுன் ப்ரோக்ராமிங்கில் இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வந்து ஃப்ரீயாக மூவ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு. ஸோ நம்ம வேரியபிளில் வந்து அவுட் சைட் த ஃபங்க்ஷனில் டிக்ளேர் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா ஹைடிங் அப்படிங்கிறது ப்ரொசீஜர் ப்ரோக்ராமிங்கில் நாட் பாசிபிளாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் ப்ரோக்ராமிங்கோட டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது மெயினாக எதனால் வந்துச்சு அப்படின்னா, இது கிவன் ப்ராப்ளத்தை நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்மால் யூனிட்ஸ், அதாவது ஆப்ஜெக்ட்ஸாக டிவைட் ஆகுது. தென் நமக்கு என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ, நீடட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மெத்தட், டேட்டா, அது எல்லாமே ஸ்ட்ரக்சராக டிஃபைன் பண்ணிக்கலாம் இன்சைட் த ஆப்ஜெக்ட். ஸோ அது வந்து நம்ம கிளாஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா இன்சைட் த ஆப்ஜெக்டை வந்து அட்ரிபியூட்ஸ்னும், ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆப்ரேஷன்ஸ்னும் சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ப்ராப்ளம்ஸை வந்து நமக்கு ஆப்ஜெக்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வந்து ஃப்ரீயாக நம்ம எதுலேயுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. டேட்டா ஹைடிங் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் பாசிபிள். இது வந்து பாட்டம் அப் ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி டு ஆட் அ நியூ டேட்டா ஆர் ஃபங்க்ஷன்ஸ், நம்ம எத்தனை டேட்டாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ரியல் வேர்ல்டு திங்கிங் பேஸ் பண்ணி இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ப்ரோக்ராமர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் வே திங்கிங்கில் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது தான், அதனால தான் இது வந்து எமர்ஜ் ஆச்சு. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட், கிளாஸ், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், டேட்டா என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் பாலிமார்ஃபிசம். ஸோ நம்ம இதில் ஒன்றா பார்க்கலாம் வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ இருந்தாலும் நான் வாட் இஸ் ஆப்ஜெக்ட் அண்ட் கிளாஸ்ன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா டிஃபைன்ஸ் த என்டிட்டி தட் கண்டெய்ன்ஸ் டேட்டா அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் சைட்ஸு, லென்த்து அண்ட் கலர், ஏல், அதெல்லாம் பார்த்திங்கன்னா டேட்டா அட்ரிபியூட்ஸு. ட்ரா, ஃபில் கலர், ஏரியா, அதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸு. ஆப்ஜெக்ட் மே எய்தர் ஃபிசிக்கல் ஆர் லாஜிக்கல். ஸோ செகண்ட் டைப் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸு வித் சேம் டைப் ஆஃப் டேட்டாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸு. ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா கிளாஸ் ஃபர்னிச்சர். ஸோ இதில் காஸ்ட், சைஸ், கலர் அண்ட் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் டேட்டா அட்ரிபியூட்ஸ். பை, செல், ரிப்பேருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸு. இதில் ஆப்ஜெக்ட் வந்து மஸ்ட் பி அ மெம்பர் ஆஃப் த கிளாஸு. ஸோ கிளாஸ் டெஃபினேஷன் அப்படிங்கிறது என்னென்னா டேட்டாஸ் ஆர் டிக்ளேர்டு அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் டிஃபைன்டு. ஸோ த ஆப்ஜெக்ட் கண்டைன்ஸ் த வேல்யூ ஆஃப் த டேட்டா. அதுக்கப்புறம் இதோட ஆக்ஷன்ஸ் ஆஃப் த கரண்ட் ஃபங்க்ஷனும் ஆப்ஜெக்டில் இருக்கணும். Next, for third type, data abstraction. So it is the collection of the data that describes the object in the class. Example பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் எக்ஸாம்பிளில் காஸ்ட், சைஸ் அண்ட் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் த டேட்டா. ஸோ அதை டிஸ்கிரைப் பண்ணுறது ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது சேரு. இது எல்லாமே கிளாஸ் ஃபர்னிச்சருக்குள்ளார இருக்குது. ஸோ இதுதான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது ஆல்சோ கால்டு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பு. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் யூஸ் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஸோ இட் இஸ் கால்ட் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஃபோர்த் டைப் வந்து பார்த்திங்கன்னா என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டெக்னிக்கு யூஸ்டு டு ப்ரொடெக்ட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஆப்ஜெக்ட் டு அனதர் ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேங்கிங் எக்ஸாம்பிளில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து எப்படி நம்ம ஒரு யூசர்லேருந்து இன்னொரு யூசரோட அக்கௌண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறோமோ, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த என்கேப்சுலேஷன் டெக்னிக்கு. இட் இஸ் ஆல்சோ கால்டு டேட்டா ஹைடிங்கு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் டைப் பார்த்திங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ். Inheritance is the process of deriving a new class from the existing class. ஸோ derived கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அட்ரிபியூட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸு எக்ஸிஸ்டிங் கிளாஸில் இருந்ததும் இருக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் டிரைவ் ஆன கிளாஸோட ஓன் அட்ரிபியூட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். ஸோ இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கல் அப்படிங்கிறது வந்து பேஸ் கிளாஸ் அப்படின்னா, ஸோ லேண்ட் வெஹிக்கல், வாட்டர் வெஹிக்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கல் அது வந்து டிரைவ்டு கிளாஸாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா
இன்ஹெரிட்டன்ஸோட எக்ஸாம்பிள். சிக்ஸ்த் டைப் வந்து பாலிமார்ஃபிசம். பாலிமார்ஃபிசம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னிக்கு. இதில் மோர் தென் ஒன் ஃபங்க்ஷனை சேம் ஃபங்க்ஷன் நேமில் சேம் கிளாஸ் அல்லது டிஃப்ரெண்ட் டிரைவ்டு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த பாலிமார்ஃபிசம்.